கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்த வாக்கு பண்ணின சகல காரியங்களையும் நிறைவேற்றுகின்ற நாளாய் ஆசிர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உரைத்த வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் யாவற்றையும் உறுதியாய் பற்றி கொண்டும், சிலரோ நீண்ட நாள் ஆகியும் கர்த்தர் நிறைவேற்றவில்லையே என்றும், ஒரு சிலர் கர்த்தர் செய்வாரோ மாட்டாரோ என்ற சந்தேகங்களுடனும், வேறு சிலரோ இனி நடக்காது என்று மனதில் சோர்ந்து போயும் விசுவாசத்தை இழந்தும் இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய கை குறுகி இருக்கவில்லை நன்மை செய்யக்கூடாதபடிக்கு என்று. குழப்பங்களுடனும் சந்தேகத்துடனும் காணப்படுகின்ற காரியங்களில், உங்கள் சூழ்நிலைகளில் இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தின் வல்லமையை, அவரின் அற்புத செயலை காணப்போகிறீர்கள். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசியுங்கள். ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையின் வீடாகிய எகிப்திலிருந்து வாக்கு பண்ணப்பட்ட கானானிற்கு அழைத்து கொண்டு போகையில், அவர்களுக்கு தடையாய் கடக்க முடியாதபடிக்கு முன்பாக செங்கடலும் பின்பாக பார்வோன் சேனையும் காணப்படுகின்றது. அப்பொழுது கர்த்தரை நோக்கி முறையிடும் பொழுது, கர்த்தர் அவர்களுக்கு மனம் இறங்கி சமுத்திரம் 2ஆய் பிளந்து நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்றும், பின்னாக வந்த பார்வோனின் சேனைகள் அனைத்தையும் கவிழ்த்து போடுவேன் என்றும் கர்த்தர் தம் கரத்தின் வல்லமையை மோசேயை கொண்டு வெளிப்படுத்தி செங்கடலான தடைகளை விலக்கி வழிநடத்தி ஆசிர்வதித்தார் என்பதை நாம் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எப்பக்கம் திரும்பினாலும் தடைகளாகவும் பகைகளாகவும் செங்கடலை போன்று சீரிட்டும் பார்வோனை போன்று பீரிட்டும் வருகிறதே என்று கலக்கத்துடனும் பல கேள்விகளுடனும் இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எதிரடையாக எதிர்த்து வருகின்ற தடைகளை தம் வல்லமையான கரங்களினால் கவிழ்த்து போட்டும் வழி விலகி செல்லும்படியும் செய்கின்றார். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே இஸ்ரவேலர்களை மோசே வனாந்திரத்தின் வழியாய் நடத்தி கொண்டு வருகையில், அவர்களுக்கு உண்ணுவதற்கு சாயங்காலத்தில் புசிக்கிறதற்கு இறைச்சியும் விடியற்காலத்தில் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுத்து தம்முடைய அற்புத கரத்தினால் எதிர்பாராத நன்மையை செய்து நடத்தி செல்கிறதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களில் அநேக பல தேவைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் நீண்ட நாட்களாய் காத்திருப்பீர்கள். உங்களுக்காய் கர்த்தர் இன்றைக்கு தம் கரத்தினால் நீங்கள் எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து ஆச்சரியமான நன்மைகள் உங்களை தேடி வரும்படியும் பெற்றுக்கொள்ளும்படியும் செய்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார். மூன்றாவதாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே பார்வோனுக்கு விரோதமாக கர்த்தர் தம் கரத்தை கொண்டு மோசே மூலமாய் வாதைகளை பிறப்பித்தார். அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரலே என்றார்கள். மந்திரவாதிகள் தங்களின் மந்திர வித்தைகளினால் பிரயத்தனம் செய்தார்கள், அவர்களால் கூடாமற் போயிற்று என்று நாம் வாசித்தருகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் உள்ள காரியங்கள் எவைகளாக இருந்தாலும், அவைகளில் இன்றைக்கு ஒருவராலும் செய்ய முடியாத, பார்த்திராத, கேட்டிராத அற்புதங்களை அதிசயங்களை தம்முடைய வல்லமையான கரத்தினால் செய்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் அதிசயங்களை காண்பீர்கள். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும்
உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறனால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 51:2 வாசிக்கலாமா? என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்றுக்கு மீறுதலை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு அக்கிரமத்தை குறித்து பார்க்கிறோம் இல்லைங்களா? இன்னைக்கு மனுஷர்கள் மத்தியில அக்கிரமம் பெருகிருச்சு அப்படின்னு பேசிக்கிறோம் இல்லையா? அக்கிரமனா என்ன அப்படின்னு பார்த்தோம். என்ன? தேவனுக்கு விரோதமாய் செய்கிற காரியம். பாவம்னு தெரியும், ஆனா தெரிஞ்சே செய்யுது. இன்னும் சொல்ல போனா பிசிக்கல் வயலன்ஸ்னு சொல்லலாம். பிசிக்கல் வயலன்ஸ் நமக்கு, ஸ்பிரிச்சுவல் வயலன்ஸ் நமக்கு என்னது? ஸ்பிரிச்சுவல் வயலன்ஸ் தெரியும், ஆனா செய்யறது, அதுதான் ஸ்பிரிச்சுவல் வயலன்ஸ். எனக்கு இது ஆவிக்குரிய ரீதியாக பாவம்னு தெரியும், தேவனுக்கு பிரியமற்ற காரியம் தெரியும், தேவன் இதை விரும்ப மாட்டான்னு தெரியும், ஆனா நான் செய்வேன். அதுதான் ஸ்பிரிச்சுவல் வயலன்ஸ். இதுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுதான் அக்கிரமம் இல்ல. அக்கிரமக்காரர்களோட எனக்கு ஒரு காரியம் இருக்க வேண்டாம்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆமென். அக்கிரமக்காரர்களோட நமக்கு என்ன இருக்கக்கூடாது? பங்கு இருக்கக்கூடாது அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அக்கிரமத்தின் சிந்தை கர்த்தருக்கு பிடிக்காதது. எனக்கு தெய்வ பிள்ளைகளை, இதுதான் ஆண்டவர், இது தாவீதுக்கு தெரியும், இது பாவம்னு தெரியும், ஆண்டவருக்கு இது பிடிக்காதுன்னு தெரியும், ஆண்டவர் செஞ்சுட்டார், அதனாலதான் அக்கிரமம் அப்படின்னு சொல்றாரு. இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு வேலை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமற்ற, கர்த்தருக்கு பிடிக்காது, தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்வோமானால் ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிடுமா? மன்னிப்பு கேட்டு அதை விட்டு விட வேண்டும். இவர் சொல்றாரு பாருங்க, அக்கிரமம் நீங்கி என்னை முற்றிலும் கழுவி, கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு இல்ல, ஃபுல்லா என்ன பண்ணுங்க? என்னை வாஷ் பண்ணுங்க, என்னை முற்றிலும் கழுவுங்க. என் இருதயத்துல அந்த சிந்தை கொஞ்சம் கூட ஒட்டி கொண்டு இருக்க கூடாது. எப்படிப்பட்ட ஜெபம் இல்ல இன்னைக்கு நாம என்ன செய்யறோங்க? அப்படி ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவரே என் அக்கிரமத்தை எடுத்து போடுங்க நம்ம ஜெபிக்கிறோமா? மற்றவங்க அக்கிரமத்தை எல்லாம் பார்ப்போம், நம்மகிட்ட என்ன அக்கிரமம் இருக்கு யோசிக்கணும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். எனக்கு கழுவுங்கப்பா கேட்கணும்ல. இன்னைக்கு கழுவி என்ன செய்யணுமா? என் பாவம் என்னை சுத்திகரியும். திரும்ப அவர் சொல்றாரு, என்னை முதல் அதிகாரத்திலே முதல் வசனத்தையும் சொல்றாரு, என் மீறுதல் நீங்க என்ன சுத்திகரியும், என்ன பாவம் என்னை சுத்திகரியும். ஆமென். இந்த பாவம் இல்லாம என்ன ஒரு பரிசுத்தமான மாற்றுங்கிறார். பாவம் செஞ்ச மனுஷன் தான் ஜெபிக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க பாவத்துல உழன்று கிடந்து, ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன்னு குற்ற மனசாட்சியில வாழறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அதை மன்னிக்க அவர் தயப்படுத்தவர். ஆமென். நீங்க ஆண்டவர் சமத்துக்கு வந்த உடனே, நீங்க கதறின உடனே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆமென். திரும்ப பாவம் பண்ணக்கூடாது என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அதனால இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை ஏதாகிலும் தெரியாம செஞ்சு கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை செஞ்சுட்டு தவித்து கொண்டிருந்தா திரும்ப வாங்க. கர்த்தர் உங்கள் பாவங்கள், நம்முடைய எல்லா பாவங்களையும் கர்த்தர் மன்னிக்க தயப்படுத்துவார் என்பது உணர்ந்து அவர் சமூகத்துல பாவம் நீங்க சுத்திகரித்துக் கொள்ளுங்க, அக்கிரமம் நீங்க கழுவி கொள்ளுங்க ரத்தத்தினால. அதனால இன்றைக்கு நிச்சயமா ஒரு விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. ஒரு பெரிய சந்தோஷம். தேவ பிள்ளை திரும்ப என்னை கர்த்தர் ரீபில் பண்ணுவார், திரும்ப அவர் என்ன ரெனோவேட் பண்ணுவார், திரும்ப நான் தேவ சமூகத்துல ஒரு அற்புதமான பிள்ளைய மாறுவேன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார். அதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? இந்த நாளிலே ஆவியானவர் பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இசப்பா ஆண்டவரே, எங்களோடு பேசிருக்கிறீங்க. ஆண்டவரே, உமக்கு தெரிந்து எத்தனையோ பாவங்களை நான் செஞ்சுட்டேன், அப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு கதறுகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பதில் கொடுங்க ஆண்டவரே. எத்தனையோ குற்றங்களை பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு கேட்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காரியத்துல விடுதலை கொடுங்கப்பா. பாவம் வர நீங்க சுத்திகரிங்க ஆண்டவரே. ஒரு நல்ல விடுதலை கொடுத்து நடத்துங்கப்பா. நீங்க காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இதை கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோவேல் 2:12. பிரியமானவர்களே, காலையில் எழுந்தது முதல் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம், எதையோ சாதிக்க நினைத்து எதையோ செய்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகளை விட்டு விலகியிருக்க நினைத்தாலும் அவைகள் நம்மை விட்டு விலகுவதாக தெரியவில்லை. செய்த பாவத்தையே மீண்டும் மீண்டும் செய்கிறோம். யாரிடம் வெளியே சொல்ல முடியாத குற்ற மனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து எப்படி வெளியே வருவதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறோம்.
உன் மாமிசத்தையும் உன் சுய எண்ணங்களையும் மேற்கொள்வதற்கு சிறந்த வழி உபவாசமும் ஜெபமும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆதி மனிதன் சாப்பிட்டு என்னை விட்டு விலகி சென்றான். ஒரு மனிதன் சாப்பாட்டை விலக்கி வைத்து என்னிடத்தில் தன்னை தாழ்த்தும் போது பரலோகமே அந்த மனிதன் பக்கம் திரும்பும். மறவாதீர்கள். எழுப்புதலின் சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். அனைத்தும் இரவு பகல் என்று பாராமல் உபவாசித்து ஜெபித்து ஜெயம் பெற்றார்கள். ஆகவே இந்த காலங்களிலும் நீங்களும் உபவாசத்தையும் ஜெபத்தையும் அதிகப்படுத்துங்கள். உங்கள் அர்ப்பணிப்பை ஆழப்படுத்துங்கள். ஆராதனையை உங்கள் வாழ்க்கையை முறைமையாக்கும். நீங்கள் எதிர்பார்க்கும் எழுப்புதல் முதலில் உங்களில் துவங்கட்டும். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த காலை வேளையிலே நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 12ஆம் தேதி மாசி மாதம் 2026ஆம் ஆண்டில் வியாழக்கிழமையில் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. உபாகம புஸ்தகம் 30வது அதிகாரம் 9வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால், அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த வேத பகுதியில் இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இந்த வேத பகுதியை எடுத்து வாசிக்கிற வேளையிலே அங்கே நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் இந்த காரியங்கள் உண்மையில் வரும்போது உன் தேவனாய கர்த்தராலே இந்த நாட்களிலே துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போதும் உன் இருதயத்திலே இந்த நாட்கள் நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய். உன் தேவனாய கர்த்தருக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லாவற்றையும் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் முழு ஆத்மாவோடு உங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியில் நாங்கள் இந்த நாட்களிலே பார்க்கிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் இந்த நாட்களிலே இப்படியாக பேசுகிறார். எப்படி என்றால், அவருடைய சத்தத்திற்கு இந்த நாட்களிலே செவி கொடுக்கிற வேளையிலே, அருமையான அன்பு பிள்ளைகளே, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற உணர்வு நமக்குள்ளே இந்த நாட்களிலே வர வேண்டும். அப்படியாக இந்த அவருடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுத்து இந்த நாட்களிலே நடக்கிற வேளையிலேயே தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே இந்த நாட்களிலே வருகிறதை பார்க்கிறோம். எல்லா சாப கட்டுகளும் இந்த நாட்களை நீங்குவதை அங்கே வேதம் இந்த பகுதியிலே இந்த நாட்களை நாங்கள் தொடர்ந்து வாசிக்கிற வேளையிலே தேவன் இந்த நாட்களிலே அந்த ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் இந்த நாட்களிலே கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார். இந்த 19வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னால் வைத்தேன் என்றும் உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஜீவன் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிற ஆண்டவர் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே நான் இந்த நாட்களிலே உனக்கு இந்த நாட்களிலே அதாவது ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் முன்வைக்கிறேன். முதலாவது பாருங்கள், ஜீவனை வைக்கிறார், மரணத்தை வைக்கிறார், ஆசீர்வாதத்தை வைக்கிறார், சாபத்தை வைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, இந்த நாட்களை பாருங்கள், உங்கள் வானத்தையும் அதாவது என்றும் உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சியாய் வைக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. ஆகையால் நீயும் உன் சந்ததியும், நான் மட்டுமல்ல நம்முடைய சந்ததியும் இந்த நாட்களிலே பிழைத்திருக்கும்படிக்கு நீங்கள் ஜீவனை தெரிந்து கொண்டு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியா சொல்லிவிட்டு தான் இந்த நாட்களை ஆண்டவர் இந்த வார்த்தையை கடைசி வசனத்திலே சொல்லி முடிக்கிறார். உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசும் ஆவார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு முன்னாக வைத்திருக்கிற அந்த நன்மைகளை, தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே தேவன் நமக்கு ஆசீர்வதிக்க வேண்டுமா இருந்தால்
ஆண்டவருடைய பக்கமாக இந்த நாட்களிலே திரும்ப வேண்டும். நமக்குள்ளே ஒரு உணர்வுள்ள இருதயம் இந்த நாட்களிலே வர வேண்டும். அப்படி உணர்வுள்ள இருதயம் நம்முடைய இருதயத்திலே இந்த நாட்களில் இருக்குமா இருந்தால் நாங்கள் நன்மை செய்கிறவராய் தேவனுடைய பக்கமாக திரும்பி இந்த நாட்களிலே அவர் கற்பித்த அந்த கற்பனைகளின்படி இந்த நாட்களிலே கட்டளைகளின்படி இந்த நாட்களிலே நாங்கள் நடக்கிற வேளையிலேயே கர்த்தர் நமக்கு ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் இந்த நாட்களிலே கட்டளிட தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 23 பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லி முடிக்கிறது அப்படி என்றால், நன்மையும் ஜீவனும் உன்னை பெருகும், உன் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அந்த நன்மையின் ஜீவனும் நம்மை பெருக வேண்டுமா இருந்தால் அவருடைய சத்தத்துக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நாங்கள் இந்த நாட்களிலே அடங்கி கட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தருவதாக இந்த நாட்களை வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்காக இந்த நாட்களிலே நாங்கள் அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை கைக்கொண்டு இந்த நாட்களிலே நடந்து அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து இந்த பூமியிலே நன்மைகளையும் ஜீவனையும் இந்த நாட்களை பெற்று தீர்க்காசுள்ளவராக நடக்க தேவன் இந்த நாட்களிலே நமக்கு கிருபை செய்வார். இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே இந்த நாட்களிலே தேவனுடைய கிருபையும் தேவனுடைய நன்மையும் இந்த நாட்களிலே பெறுகிறது மட்டுமல்ல, தீர்க்க ஆயுசும் அவர்களுக்குள்ளே பெருகும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், ஜீவனுள்ள தேவனை விசுவாசியுங்கள், அவர் சொல்லுகிற சத்தத்தை அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென்.